22/1/2021 தேதியிட்ட அறிக்கை. இலங்கை கடற்படையை வன்மையாக கண்டிக்கிறோம். நமது மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது அவர்கள் படகின் மீது இலங்கை கடற்படை படகு மோதி ஏற்பட்ட விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த மெசியான், செந்தில், சாம்சன், நாகராஜ் ஆகிய 4 மீனவர்கள் கடலில் மூழ்கி இறந்தது மிக மிக வேதனை அளிக்கிறது. 2014 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு பிறகு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் அதன் மூலம் உயிரிழப்பு ஏற்படுவது, இறப்பு ஏற்படுவது முற்றிலும் தடுக்கப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலில் இலங்கை கடற்படை நமது மீனவர்கள் படகில் மோதியது மிகவும் துயரமான சம்பவமாகும். இது திட்டமிட்ட செயலா என்பதை மத்திய அரசு நிச்சயம் விசாரணை மேற்கொள்ளும். ஏற்கனவே வெளியுறவுத்துறை சார்பாக டெல்லியில் இலங்கை பொறுப்பு தூதரிடமும் இலங்கை அரசிற்கும் இந்த சம்பவம் குறித்து கடுமையான கண்டனத்தை மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளது. தமிழக அரசு மறைந்த மீனவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்குவதுடன் அந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்பும் வழங்குவதாக அறிவித்துள்ளது. மறைந்த மீனவர்களின் குடும்பத்திற்கும் அவர்களது உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களது ஆத்மா சாந்தி அடைய எனது சார்பிலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்றும் தாயக பணியில் மாநில தலைவர் டாக்டர் திரு எல். முருகன்.